அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆத்ம நமஸ்காரம். நான் கந்தனடிமை கார்த்திகா தர்மராஜன். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் சிவராத்திரியும் சிவராத்திரியின் மகிமையும். வாங்க உறவுகளை விரிவாக பார்ப்போம். சிவராத்திரி அன்று உபவாசம் இருந்து சிவனை வழிபட்டால் என்ன பயன் என்று நாம் விரிவா பார்ப்போம். சிவராத்திரி அன்று கண் விழித்து விரதமிருந்து எம்பெருமான் ஈசனை வணங்கும் போது முழுமையான அருள் கிடைக்கும். நினைத்த காரியம் நடக்கும். சிவராத்திரி வழிபாட்டின் காரணமாக உங்களுக்கு தற்போது இருக்கும் கவலைகளும் வரவிருக்கும் கவலைகளும் வலுவிழந்து நீங்கும். ஆம் உறவுகளே, நீங்கள் முன்னெடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். சிவாய நம என்று நம் சிந்தனையில் நினைத்திருந்தால் வேறு அபாயம் நம்மை ஒருபோதும் நெருங்காது என்பது சிவவாக்கு. இந்த சிவராத்திரி விரதம் இருந்துதான் பிரம்மா சரஸ்வதி தேவியை மனைவியாக பெற்றதுடன் உலக உயிர்களை படைக்கும் பதவியையும் அடைந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதம் இருந்துதான் சக்ராயுதம் பெற்றதுடன் மகாலட்சுமியையும் உயிர்களை காக்கும் உன்னத பதவியையும் அடைந்தார். ஒருவர் தொடர்ந்து 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர் சிவசாயுஜ நிலையை அடைவதுடன் அவரது 21 தலைமுறைகளும் முக்தியை அடைவார்கள் என்பது ஐதீகம். சிவராத்திரி அன்று விரதத்தை கடைபிடிப்போர், சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவங்க முதல் நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி அன்று உபவாசமாய் காலையில் குளித்துவிட்டு சிவ சிந்தனையுடன் கண் விழித்திருந்து 4 ஜாம வழிபாடு செய்யணும். அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும். மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கமாகும். உணவை தவிர்க்கும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிதன்று. தினமும் நாம் அனுபவிக்கும் நித்திரை தாமத குணத்தின் வெளிப்பாடு என்றும், விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதுபோல உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த உணர்வு விழிப்பு நிலைக்கு செல்கிறோம். சாதாரண விழிப்பு உறக்க நிலைகள் இறைவனை உணர்வதற்கு தடையாக கருதப்படுகிறது. தினமும் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போய் வரும் நாம் உயர்வு விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லை. சிவராத்திரியில் விரதம் இருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது புலன்கள் கட்டுப்படுகிறது. அந்த நிலையில் நின்று இறைவனை போற்றி வழிபடும் போது உணர்வுகள் வெண்ணெய் போல உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறது. இதுவரை சிவராத்திரியின் மகிமைகளையும் அதன் பயன்களையும் பார்த்தோம். இப்போது எவ்வாறு வழிபடணும், எம்பெருமான் ஈசனை எவ்வாறு வழிபடணும் என்று பார்ப்போம். மாலையில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வில்வத்தால் பூஜை செய்யணும். இரவு 4 காலங்களிலும் பூஜை செய்யணும். சிவராத்திரி இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரையே லிங்கோற்பவ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக 4 காலங்களிலும் பூஜை செய்ய முடியாதவங்க லிங்கோற்பவ காலத்திலாவது பூஜை செய்யணும். முடியாதவர்கள் கோவிலில் நடைபெறும் 4 கால வழிபாடுகளிலும் பங்கு கொள்ளலாம். உறவுகளே, சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர். ருத்ராபிஷேகம் என்பது சிவனாருக்கு செய்யப்படும் அபிஷேகம். மந்திரபூர்வமாக செய்யப்படும் இது மிக சிறப்பு வாய்ந்தது. இதை இல்லத்தில் செய்ய இயலாவிட்டால் ஆலயங்களிலும் செய்யலாம். சிவராத்திரி அன்று ருத்ராபிஷேகம் செய்வது மிக சிறப்பு. அதாவது இந்த ருத்ராபிஷேகம் செய்து மறுநாள் காலை தீபாராதனை செய்து விரதம் நிறைவு செய்ய வேண்டும். அதாவது சிவராத்திரி அன்று ருத்ராபிஷேகம் செய்து மறுநாள் காலை தீபாராதனை செய்து விரதத்தை நிறைவு செய்யணும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவன் அருள் பெற அவரிடம் அவனருள் பெற வேண்டும். அதாவது சிவனை கும்பிடுவதற்கே ஈசனின் அருளை பெற வேண்டும். அவரின் அருள் இருந்தால்தான் அவரின் நாமத்தை கூட நாம் உச்சரிக்க முடியும். உறவுகளே,
ஆதலால் சிவராத்திரி அன்று விரதம் எடுக்கும் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்பதை உணர்ந்து நாம் அனுதினமும் ஓம் நமச்சிவாய என்று நம் சிந்தனையில் ஒலிப்பதோடு இறைவனை எந்நாளும் வணங்குவோம். ஓம் நமச்சிவாய. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி உறவுகளே. நான் உங்கள் கந்தனடிமை கார்த்திகா தர்மராஜன். ஓம் நம சிவாய.